MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. இதுக்கு ஒரே ஒரு நிரந்தர தீர்வு மட்டும்தான் இருக்கு. இது அமெரிக்காவோட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதானமாக போய் மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா எந்த அளவு வரி விதிக்கிறாங்களோ அந்த அளவு வரி தான் அவங்க நமக்கும் விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வருமே தவிர அது வரைக்கும் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. சில நாடுகள் அமெரிக்காவை சார்ந்திருக்கும், சில நாடுகள் ரஷ்யாவை சார்ந்திருக்கும். இந்தியா ரஷ்யாவை தான் சார்ந்திருந்தாங்க. ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நல்ல ஆளும் கட்சி இருக்கிறாங்கன்னா அதே ஜனநாயகத்தில் ஒரு நல்ல எதிர்கட்சியும் இருக்கணும். ஸோ இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் அமெரிக்காவுக்கு மாற்று சக்தியா இருக்கக்கூடிய தகுதி உள்ள நாடு ஒரே ஒரு நாடு எது சொல்லுங்க பார்க்கலாம். இது இந்தியான்னு தான் சொல்லியாகும். இந்தியாவா இருக்கணும்னு தான் எல்லாருமே விருப்பம். இல்லை, இந்தியாவா இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுறது வேற விஷயம். உலகத்துல ஐநா சபைன்னு ஒன்று இருக்கு. அதுல 5 நாடுகள் வீட்டோ பவர் இருக்கு. நமக்கு இருக்கா? செக்யூரிட்டி கவுன்சிலில் நமக்கு இடம் இருக்கா? 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிஜேபியில் சொன்னாங்க நாங்கள் வந்தால் புல்லட் ட்ரெயின் போடுவாங்கன்ட்டு. இன்னும் ஒரு புல்லட் ட்ரெயின் அகமதாபாத்லேருந்து பாம்பேக்கு போடுறதுக்கு இன்னமும் திணறினுக்கிறாங்க. ஸோ இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கிற நீங்கள் எப்படி அமெரிக்காவுக்கு இணையான ஒரு சக்தி அவங்களால இது பண்ண முடியும்? இந்த அமெரிக்காவுக்கு இணையான ஒரு பவர் வேணும்னா அது இப்போதைக்கு சைனா தான். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. அமெரிக்காவை சார்ந்த சில நாடுகளும் சைனாவை சார்ந்த சில நாடுகளும் ரஷ்யாவை சார்ந்த சில நாடுகளும் இருந்த மாதிரி இப்போ அமெரிக்காவை சார்ந்த சில நாடுகளும் சைனாவை சார்ந்த சில நாடுகளும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அதில் இந்தியாவோட பிரச்சனை என்னன்னா, இந்தியா இதுவரைக்கும் யார் கூடவுமே ஒரு நல்ல உறவில் இல்லை. நம்ம நாட்டில் நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் வேற ஒரு நாட்டு அதிபர் இங்கே காங்கிரஸுக்கு ஆதரவாவோ அல்லது பிஜேபிக்கு ஆதரவாவோ கேன்வாஸ் பண்ணாத நீங்கள் ஒத்துப்பீங்களா? இது நம்ம இன்டர்னல் மேட்டர். ஆனால் நரேந்திர மோடி அமெரிக்காவில் போயிட்டு ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு ஒரு எலெக்ஷன் ரேலியில் பேசியிருக்கிறார். சைனாவோட ஆப்பெல்லாம் இங்கே பேன் பண்ணிட்டாங்களா? சீனர்களுக்கு இங்கே விசா கொடுக்கறதை நிறுத்தினாங்களா? சீனாவுக்கு இருந்த விமான சேவையை நிறுத்தினாங்களா? இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பக்கம் அமெரிக்கா கூட அந்த பிரசிடென்ட்டுக்கு கேன்வாஸ் பண்ணுறதுக்கே எலெக்ஷனுக்கெல்லாம் போயிட்டு அந்த அளவுக்கு நெருக்கமாக அங்கே இருந்துட்டு இவங்களை ஒதுக்கி தள்ளிட்டு இப்போ இன்னைக்கு திடீர்னு அவங்க ஒரு டேக்ஸ் போட்டுட்டாங்க. எனக்கு உங்களை கண்டா சுத்தமாக ஆகாது, இருந்தாலும் நீங்கள் படி ஏறி என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வாங்கன்னு தான் சொல்லுவேன், காஃபி கொடுப்பேன், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், எடுத்துப்போம். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுனால உடனே நம்ம நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டோம் அப்படி இப்படிலாம் சொன்னீங்கன்னா அது இருக்காது. நம்முடைய பிரதமர் சீன பிரதமரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினாரு, ஒன்னாந்தாரே கட்டி பிடிச்சார் அப்படின்னா அதெல்லாம் ஒரு இப்போ திருப்பூர், சூரத் போன்ற டெக்ஸ்டைல் நகரங்கள் முடங்கி இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா அமெரிக்கா எக்ஸ்போர்ட்டுகளை அதிகமாக செய்யக்கூடிய நகரங்கள் முடங்கி இருக்கிறத பார்க்குறோம். கடலோரங்களில் பார்த்தீங்கன்னா சி எக்ஸ்போர்ட்ஸ், தூத்துக்குடியிலேருந்து ஆரம்பித்த அந்த பெல்ட்டில் பல இடங்களில் பல ஹார்பர்களில் அமெரிக்கன் குட்ஸ் எல்லாமே தேங்கி நிற்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே வரிகளை குறைச்சப்பவும் யூஎஸ் இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன்? இப்போ மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணம், சைனாக்கு போயிருந்தார், ரஷ்யா சைனா இந்தியா கொலாபு, இதெல்லாம் கரெக்டான ஒரு பதிலடியாக இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு பெரிய இதுவாக இருக்காதுங்க. இதுக்கு ஒரே ஒரு நிரந்தர தீர்வு மட்டும்தான் இருக்குது. இது அமெரிக்காவோட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதானமாக போய் மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா எந்த அளவு வரி விதிக்கிறாங்களோ அந்த அளவு வரி தான் அவங்க நமக்கும் விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வருமே தவிர அது வரைக்கும் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. அது ட்ரம்ப் அவர் மனசு வச்சாதான் அப்படிங்கிற கதையில நிற்குதா? ட்ரம்ப் மனசு வச்சாதான் அப்படின்ற சொல்றதை விட, அதாவது நான் ஒரு தடவை என்னோட மனைவி சொன்னேன், நம்ம புருஷனை மதிக்கவே மாட்டேன்றிய அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் மதிக்கிற மாதிரி நடந்துக்குங்க, அப்புறம் தானே மதிக்க போகிறோம், நீங்கள் மதிக்கிற மாதிரி நடக்கலைங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி எதுக்குன்னா, ஒரு குழந்தைய பார்த்து ஏன் நீ சாப்பிடவே மாட்டேன்ற, எப்போ சாப்பிட மாட்டேன்ற அப்படின்னு கம்மியானாங்க. அந்த குழந்தைய சொல்லி சாப்பிட்ற மாதிரி செஞ்சாதானமா நான் சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி அவர் மனசு வைக்கிறாருன்றது அப்பாற்பட்ட விஷயம். அவர் மனசு வைக்கிற அளவுக்கு நாம் நம்மளை மாற்றிக்கணும். ஸோ அது நடக்குதான்னு கேட்டிங்கன்னா வருகின்ற செய்திகள் அதை பற்றி ஒரு தெளிவு இல்லை. ஒரு சூப்பர் பவரை நம்பி தான் இருக்கணுமா? ஆசிய துணைக்கண்டத்தில் இந்த மாதிரி பெரிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் பவராக, எக்கனாமிக் சூப்பர் பவராக மாற முடியாதா? இப்படி மாதிரியான நிறைய நரேட்டிவ்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்குது சார். அதை குறித்து உங்களுடைய பார்வை சார்? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகத்திலே 2 பெரும் சக்திகளாக அமெரிக்காவும்
யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படின்னு. இப்போ அது வந்து பல நாடுகளாக பிரிஞ்சிடுச்சு. முன்ன ஒற்றுமை இருந்தப்போ அது 2 பெரிய நாடுகளாக இருந்தது. சில நாடுகள் வந்து அமெரிக்காவை சார்ந்திருக்கும், சில நாடுகள் வந்து ரஷ்யாவை சார்ந்திருக்கும். இந்தியா வந்து ரஷ்யாவை தான் சார்ந்திருந்தாங்க. கால ஓட்டத்தில் என்ன ஆச்சு, இந்த ரஷ்யா வந்து பல நாடுகளாக பிரிஞ்சு இப்போ அவங்களே யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்குது. அது ஆக்சுவலாக 2 பேரும் ஒரு காலத்தில் ஒரே நாடாக இருந்தவங்க. அதில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து இந்த எக்கனாமிக் பவர் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, அமெரிக்கா மட்டும்தான் ஊரில் இருக்கிற ஒரே ரவுடி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபார்ம் ஆயிட்டாங்க அவங்க. சரி, இப்போது அது எப்பவுமே வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நல்ல ஆளும் கட்சி இருக்கிறாங்கன்னா அதே ஜனநாயகத்தில் ஒரு நல்ல எதிர்க்கட்சியும் இருக்கணும். ஒரு நல்ல எதிர்க்கட்சி இல்லைன்னா என்ன நடக்கும், ஆளுங்கட்சி வந்து அவங்க விருப்பப்பட்டது எதை வேணாலும் செய்யலான்ற மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு நல்ல, அதாவது அமெரிக்காவுக்கு மாற்று சக்தி ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். கேள்வி என்னென்னா அது யார்? இப்போ நான் உங்களை கேட்குறேன். ஸோ இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் அமெரிக்காவுக்கு மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய தகுதி உள்ள நாடு ஒரே ஒரு நாடு எது சொல்லுங்க பார்க்கலாம்? இது இந்தியான்னு தான் சொல்லி ஆகும். இந்தியாவா இருக்கணும்னு தான் எல்லாருமே விருப்பம். இல்லை, இந்தியாவா இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுறது வேற விஷயம், நம்ம விருப்பப்படுறதும் இந்த வேற விஷயம். ஆனால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால முடியாது. உலகத்தில் ஐநா சபைன்னு ஒன்று இருக்குது. அதில் 5 நாடுகள் வந்து வீட்டோ பவர் இருக்குது. நமக்கு இருக்கா? செக்யூரிட்டி கவுன்சிலில் நமக்கு இடம் இருக்கா? கிடையாது. நம்ம சொந்தமாக ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கிறோமா? கிடையாது. நம்ம ஒரு 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிஜேபியில் சொன்னாங்க நாங்கள் வந்தால் புல்லட் ட்ரெயின் போடுவாங்கன்ட்டு. இன்னும் ஒரு புல்லட் ட்ரெயின் அகமதாபாத்லேருந்து பாம்பேக்கு போடுறதுக்கு இன்னமும் திணறின்னு இருக்கிறாங்க. ஸோ இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கிற நீங்கள் எப்படி வந்து அமெரிக்காவுக்கு இணையான ஒரு சக்தி அவங்களால இது பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள், இருக்கிற மாதிரி எந்த நாடுகளாவது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? ஏற்கனவே யுஎஸ்எஸ்ஆர் வந்து உடஞ்சி ரஷ்யா கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லை, அது இப்போ அவங்க சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரஷ்யா வந்து இப்போ ஒரு சூப்பர் பவர் கிடையாது. ஸோ இந்த அமெரிக்காவுக்கு இணையான ஒரு பவர் வேணும்னா அது வந்து இப்போதைக்கு சைனா தான். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ரஷ்யா அப்படின்னு இருந்த மாதிரி இப்போ அமெரிக்கா சைனா அப்படின்னு மாறும். அப்போது அமெரிக்காவை சார்ந்த சில நாடுகளும் சைனாவை சார்ந்த சில நாடுகளும் அப்போ ரஷ்யாவை சார்ந்த சில நாடுகளும் இருந்த மாதிரி இப்போ அமெரிக்காவை சார்ந்த சில நாடுகளும் சைனாவை சார்ந்த சில நாடுகளும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அதில் இந்தியாவோட பிரச்சனை என்னென்னா, இந்தியா வந்து இது வரைக்கும் யார் கூடவுமே வந்து ஒரு நல்ல உறவில் இல்லை. ஒரு நாட்டில் எலெக்ஷன் அப்படிங்கிறது உள்நாட்டு விஷயம் தானே. நம்ம நாட்டில் நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் வேற ஒரு நாட்டு அதிபர் இங்கே வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாகவோ அல்லது பிஜேபிக்கு ஆதரவாகவோ கேன்வாஸ் பண்ணாத நீங்கள் ஒத்துப்பீங்களா? இது நம்ம இன்டர்னல் மேட்டர். ஆனால் நரேந்திர மோடி அமெரிக்காவில் போயிட்டு ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு ஒரு எலெக்ஷன் ரேலியில் பேசியிருக்கிறார். ஒரு எலெக்ஷன் ரேலியில் நரேந்திர மோடியும் ட்ரம்ப்பும் 2 பேரும் ஒரே மேடையில் நின்று பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவாக அங்கே இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சைனாவோட ஆப்பெல்லாம் இங்கே பேன் பண்ணிட்டாங்களா? இந்த டிக்டாக்கு அப்படி இப்படின்னு நிறைய ஆப் அதெல்லாம் பேன் பண்ணாங்களா? சீனர்களுக்கு வந்து இங்கே விசா கொடுக்கறதை நிறுத்தினாங்களா? சீனாவுக்கு இருந்த விமான சேவையை நிறுத்தினாங்களா? இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போது அந்த பக்கம் அமெரிக்கா கூட அந்த பிரசிடெண்ட்டுக்கு கேன்வாஸ் பண்ணுறதுக்கே எலெக்ஷனுக்கெலாம் போயிட்டு அந்த அளவுக்கு நெருக்கமாக அங்கே இருந்துட்டு இவங்களை ஒதுக்கி தள்ளிட்டு இப்போ இன்னைக்கு திடீர்னு அவங்க வந்து ஒரு டேக்ஸ் போட்டுட்டாங்க. இப்போ கூட சைனாக்கு நேரடி விமான சேவையெல்லாம் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணுறதுக்கான வேலைகள் அது பண்ணுறீங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அழகான பெண்மணி, அந்த பெண்மணி பின்னாடியே சுற்றுறீங்க காலம்புறா. கடைசியில் அவள் என்ன பண்ணிட்டா, டாட்டா காமிச்சிட்டு போயிட்டா. அப்போ வந்து உங்கள் அத்தை பொண்ணுக்கிட்ட வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அப்போ அத்தை பொண்ணு என்ன சொல்லுவா? ஏன்னா அவ்வளோ நாள் போனல அவள் பின்னாடி, அவன் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டா, அதனால தான்டா என்கிட்ட வர, நீ என்ன மதித்து வரல சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா அழகான பொண்ணு, நம்ம போயின்னு இப்போ அவள் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டா, இவன் வேறு அத்தை பொண்ணுக்கிட்ட இப்போ நம்ம போகிறோம். அப்போ அந்த அத்தை பொண்ணு நம்மளை எப்படி மதிப்பா? அப்படியே மதித்தாலுமே அவள் உள்ளுக்குள்ளே இவன் வந்து நம்ம மேலே விருப்பப்பட்டு வரல, அவள் வேணான்னு சொல்லிட்டதால வராரு அப்படின்னு தான் நினைப்பா. அந்த உறவில் நெருடல்கள் இருக்கும். அதுதான் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு உண்மையான உறவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கூட எனக்கு உங்களை கண்டா சுத்தமாக ஆகாது, இருந்தாலும் நீங்கள் படி ஏறி என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வாங்கன்னு தான் சொல்லுவேன், காஃபி கொடுப்பேன், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், எடுத்துப்போம். ஆனால் இதனால் வந்து நம்ம உண்மையிலே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுனால உடனே நம்ம நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டோம் அப்படி இப்படிலாம் சொன்னீங்கன்னா அது இருக்காது. அது எப்போ இருக்குன்னா நமக்கு இருக்கிற கருத்து வேறுபாடுகள் மறையணும் இல்லைங்களா? ஒரு நாகரிகம் கருதி
வீட்டுக்கு வந்த ஒருத்தரை வெளியே போன்னு சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம். அது நாகரிகம். ஆனால் அதோடு வந்து ஒரு நம்முடைய பிரதமர் வந்து சீன பிரதமரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினாரு, ஒன்றா இருந்தாரே, கட்டி பிடிச்சார் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு பிஆருக்கு வேணால் உதவுமே தவிர உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். நாளைக்கு வரப்போகிற இந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, மேற்கொண்டு வரப்போகிற மெமரண்டம்ஸ், இதெல்லாம் தான் அதை முடிவு பண்ணுங்கிறீங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.